ஆக்சுவலி நைட்டு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 6:30க்கே ஸ்டாப் பண்ணிட்டோம். பயங்கரமான குளிர், நல்லா பேசுகிற நிலைமையிலே இல்லை. பயங்கர குளிர், கைகாலெலாம் விரைச்சி போய் கடைசியில் ஒரு இடத்துல வந்து குளிர் காயறதுக்காக வந்து ஸ்டாப் பண்ணோம். அங்கேயே பக்கத்துலேயே ஒரு இடம் கிடச்சிச்சு, டென்ட்டை போட்டு செட்டில் ஆயாச்சு. இந்த ஊர் வந்து பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க. இப்போ காலையில் காட்டுறேன் எவ்வளோ மவுண்டன் ரேஞ்சஸ் இருக்குதுன்னு பாருங்களேன். தூரத்துலலாம் பாருங்க எத்தனை அடுக்கு மவுண்டன் இருக்குதுன்னு. நைட்டில் தூங்கவே இல்லைங்க. ஆக்சுவலி பயங்கர குளிர், கைகாலெலாம் விரைச்சி செத்து தொலைஞ்சிட்டேன். நான் எப்படா விடிஞ்சா போதும், தூக்கமே வேண்டாம் அப்படின்ற லெவலுக்கு நான் ஃபீல் பண்ண வச்சிருச்சு. லாஸ்ட் டைம் இந்த லடாக் போனப்போ ஆகட்டும், மகாராஷ்டிரா போனப்போ ஆகட்டும், மற்ற இடங்கள்லாம் போனப்போ சரி அந்தளவுக்கு பாடி குளிர் தாங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினச்சேன். பட் ஆக்சுவலி அது கிடையாது. அம்மா சரியான இந்த குளிருக்கு வேறு தலைவலி, கைகாலெலாம் விரைச்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை, ஒரு 6 டிகிரி தான் இருந்துச்சு. நைட் ஒரு 2 டிகிரி போயிருக்கோம். அதுக்கே செத்துட்டேன். இன்னும் ஆக்சுவலி தவாங்கெல்லாம் போனால் என்ன நிலைமை அவனே தெரில. இப்போ தான் வந்து பைரவ்குண்டாலேருந்து ஷேர்காவ் அப்படின்ற ஊரில் தான் இருக்கிறோம். இதுக்கே இந்த நிலைமை அப்படின்னா மேலே போக கிழிஞ்சு எடுத்துரும் போல் இருக்குது. அது மட்டும் தெரியுது எனக்கு. நமக்கு ஸ்டே பண்ண இடம் கொடுத்த பையாவோட ரூம் தான் வந்தேன், ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு. காலெலாம் விரைச்சி போயிருக்குன்னு அவர் பார்த்துட்டு ரூமில் ஹீட்டர் இருக்குது யூஸ் பண்ணுங்க அப்படின்னாரு. அது ஆல்ரெடி இங்கே இருக்கிற குளிருக்கு வோல்டேஜும் கம்மியாக தான் இருக்குது, பட் யூஸ் பண்ணுங்கன்ட்டு. ஜெகன்மோகினி படத்தில் வர மாதிரி அடுப்புக்குள்ளே காலை வச்சுட்டு தான் உட்காரணும் போல இருக்குது. அந்த அளவுக்கு குளிருதுங்க. பையா வந்து நூடுல்ஸ் பண்ணி கொடுத்தாரு. ஒரு மேனர்ஸ்க்காக நான் பாத்திரம் கழுவி தரேன்னு சொல்லிட்டேங்க, வாயை விட்டுட்டேன். தண்ணி ரொம்ப நான் எக்ஸாக்ட்லாம் பண்ணலைங்க, நிஜமாவே பயங்கர கோல்டாக இருக்குது. இப்போ நேராக வந்து கழுவி முடிச்சாச்சா போய் அங்கே அடுப்புக்குள்ளே கையை வச்சிடணும். பையா கேச கத்தே வயசா அம்மாடியோ, பயங்கர குளிர். இந்த ஊருக்கு வந்து வரணும் அப்படின்னா மே மாதம் தான் வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா குளிர்லாம் தாங்க மாட்டீங்க அப்படின்னா வராதிங்க இந்த பக்கமே. இப்போ கொஞ்சம் வெயில் கிட்ட வந்துருக்குது, கொஞ்ச நேரம் நிற்கலாம். இந்த பூனைங்க டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் குளிர்காலத்தில் வெயிலை கண்டோன்னே குடுகுடுன்னு ஓடி போயிருங்க. அதே மாதிரி தான் இங்கே வந்து குடுகுடுன்னு ஓடி போய் உட்காந்தேன். கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிடுச்சு. இப்போ வந்து வெளியே வந்துருக்கிறார் சூரிய பகவான். அதனால் ஏதாவது சூடாக உட்காரணும். இப்போ மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 8:30 இருக்கும். வெயில் வந்துருக்குது, கிளியர் ஆயிடுச்சு பனியெல்லாம். இங்கே வந்து டே சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகிடுதுங்க. எல்லோரும் சீக்கிரமாக வேலைக்கு வந்துடுறாங்க. ஒரு 7 மணின்றப்பே கடையெல்லாம் திறந்து ஆரம்பிச்சிடறாங்க வேலையை.